ரெண்டு பேரும் செய்தி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. அந்த செய்தியில் என்ன வருது? கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் 1ஆவதுலேருந்து குறைஞ்சபட்சம் 5ஆவது வரைக்குமாவது படிச்சிருக்கணும், ஜிஓ வந்துடுத்துன்னு. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி அப்படியே கண்ணீர் விட்டு கரையலாம். கரைஞ்சி முக்கிய தேவர்கிட்ட போய் பிராது பண்ணுறான். ஐயா, என் பொழப்பு போச்சு, எனக்கு 6 பசங்க ஐயா, நான் எப்படி குடும்பம் பண்ணுவேன்? இப்படி ஒரு ஜீவோ வந்துருத்த நான் என்ன பண்ணுவேன்? அப்போது 6 மணி சாயந்தரம் இல்லையா, செக்ரட்டரியேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. முக்கிய தேவர் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரி, இவனுக்கு ஆறுதலாக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டெலிஃபோனை எடுத்தார், டயல் பண்ணார் செக்ரட்டரியேட்டுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு. அப்படி டயல் பண்ணி ஃபோனை எடுத்து ரிங் ஆச்சு. ரிங் ஆன உடனே அதை இவங்கிட்ட கொடுத்து சொன்னார், மண்ணாங்கட்டிக்கிட்ட கொடுத்து, படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்றான்ட்டார். நம்ம மண்ணாங்கட்டி என்ன பண்ணார்? அந்த ஃபோனை கையில் வாங்கி படன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் மண்ணாங்கட்டி பியூனாக இருக்கக்கூடாது அப்படி முக்கியத்தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். போன வச்சிட்டான். இப்போ முக்கியத்தேவர் ஆடி போச்சு. அட செண்டாள பாவினா, அதை மட்டும்தானே கேட்க சொன்னேன், இவன் என்னையும் சேர்த்து இல்லை போட்டு கொடுத்துட்டான். அது யார் எடுத்தானோ யாரும் இல்லை, அங்கே யாருமே எடுக்கிறதுனா யாரோ எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவர் என்ன நினச்சா தெரியுமா? மண்ணாங்கட்டி மாதிரி அங்கே ஒரு பியூன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் தான் அட்டன் பண்ணுவான்னு அவர் நினச்சாரு. 15 நிமிஷத்தில் இந்த 2 பேரையும் வர சொல்லி ஆள் வருது. உங்கள் 2 பேரையும் வர சொன்னாங்க. எங்கேயா வர சொன்னாங்க? பெருந்தலைவர் தான் வர சொன்னாருன்னாங்க. பக்குன்னு 2 பேருக்கும் போகிறாங்க உள்ள. யார்? அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போகலை. எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு. ஃபோன் அடிக்கவே எடுத்தார். எடுத்த உடனே நம்ம மேதக மண்ணாங்கட்டி அப்படி பேசிவிட்டார். இந்த செய்தி நேரடியாக போனதுனால என்ன பண்ணார்? என்ன அவங்க முதலமைச்சருங்க, 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? மண்ணாங்கட்டி, என்னை மன்னிச்சிருப்பா, நீ இப்படி பாதிப்பேன்னு நான் எனக்கு தெரியாதுப்பா, உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நாளைக்கே நான் அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வருகிறவர்கள் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும்னு ஜீவோவை மாற்றிடுறேன்.